குட்னஸ் 2026 வந்து மொத்தமாக முடிஞ்சிச்சு. நீங்கள் யோசிக்கலாம் இன்னும் 6 மந்த்ஸ் இருக்குன்னு. பட் இந்த ஃபர்ஸ்ட்டு 6 மந்த்ஸ் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான மந்த்ஸ் ஒரு இயரில். நீங்கள் வந்து உங்களுக்கான கோல்ஸ் நீங்கள் இது பண்ண 6 மந்த்ஸில் எது முடிச்சிட்டேன்னா அந்த ஃபுல் இயரில் நான் முடிச்சிடலாம் இந்த மாதிரி சொல்லி நிறைய விஷயம் வச்சுருந்துருப்பீங்க. பட் இப்போ ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க the year is almost over, so we can't do any shit about it, and just 1 or 2 months ஒரு ஸ்லைட் ஓப்போடு இருக்குல்ல, and then ஆகஸ்ட் ஹிட் ஆன உடனே 2027 தான் என்னோட இயர்னு சொல்லிட்டு நம்ம வேலையை திருப்பி ரெசல்யூஷன்ஸில் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கலாம். பட் ஜஸ்ட் ஜோக்கிங். ஸோ இது வந்து நீங்கள் வேறு மாதிரி எடுத்துக்கலாம். லைக் இன்னும் இருக்கிற ரெஸ்ட் ஆஃப் த இயரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய கோல்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் சில்லாக இது பண்ணலாம். நாட் ஜஸ்ட் அந்த கிரைண்டிங் மைண்ட் செட்டில் இல்லாமல் you can just be free and enjoy that goals to achieve them. Let's forget about that. So yeah, let's talk about books and some movies and some stuff. ஸோ நான் படித்த புக்ஸ்லாம் ஃபஸ்ட்டு பேசலாம். நான் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ண புக் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ் ஆஃப் ரேடியன்ஸ் பை பிராண்டன் சாண்டர்சன். ஸோ இந்த வீடியோ ரெகுலராக என்னோட சேனல் ரெகுலராக பார்த்தீங்கன்னா பிராண்டன் சாண்டர்சன் யார், இந்த புக் என்னென்னு. பட் ஃபார் த நியூ வியூவர்ஸ், ஸோ பிராண்டன் சாண்டர்சன் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்மியர் என்ற ஒரு யூனிவர்ஸ் வச்சிருக்காரு. அந்த யூனிவர்ஸ் வந்து புக்ஸில் இருக்கிற யூனிவர்ஸ். ஸோ அதில் வந்து செப்பரேட்டாக நிறைய சீரிஸ் இருக்குது. அதில் வந்து இந்த சீரிஸ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ம்லைட் ஆர்க்கைவ். அந்த ஸ்டார்ம்லைட் ஆர்க்கைவோட செகண்ட் புக் தான் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா 1300 pages. மேபி பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்கலாம். இது மாஸ் மார்க்கெட் பேப்பர் பேக். இது வந்து பார்த்தீங்கன்னா 1300 pages. ஸோ நான் வந்து அப்புறம் நான் ஃபஸ்ட் புக்கும் நான் இந்த இயரில் தான் படித்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா 1250 pages சம்திங் அந்த மாதிரி. பட் ஐ காட் பி ஃப்ராங்க், பிகாஸ் இது வந்து ஒரு பிராண்டன் சாண்டர்சன் புக்குன்றதால வந்து பார்த்தீங்கன்னா ஐ கேன் ரீட் இட் லைக் 1000 pages 1200 pages in a month. பட் அதே டைமில் வந்து நான் வேறு புக்ஸ்லாம் வந்து 1200 pagesனால் கணக்கு படி பார்த்தீங்கன்னா ஒரு 5 புக் ஒரு 4 புக் நான் படிச்சிருப்பேன் அந்த டைம்லன்னு சொன்னீங்கன்னா நாட் ட்ரூ. மேபி ஐ ரெட் லைக் மேபி நான் 2 books படிச்சிருக்கேன், ஆர் ஜஸ்ட் மேபி 3 books கிட்ட வந்துருக்கலாம். பிகாஸ் பிராண்டன் சாண்டர்சன் படிக்கிற அந்த ரைட்டிங் ஸ்டைலாக இருக்கட்டும், ஆர் எனக்கு அந்த ஸ்டோரிஸ் அந்த எப்போவுமே ஐ வில் என்ஜாய் ரீடிங் பிராண்டன் சாண்டர்சன் புக். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு கம்பேரிஷன் சொன்னோன்னா, நீங்கள் ஒரு நல்ல டிவி ஷோ கண்டுபிடிச்சிட்டிங்க, நல்ல ஒரு 5 seasons வச்ச ஒரு டிவி ஷோஸ் 45 minutes எவ்ரி எபிசோட். நீங்கள் வந்து அது ஒரு நாள் ஃபுல்லாக 2-3 சீசன் வந்து ஒரே டைமில் பெஞ்ச் பண்ணுவீங்க. பட் ஃபார் சம் ரீசன் ஒரு 3 hours ஒரு 3 hour இல்லை ஒரு மூவி ஒன்று இருக்கும், அது பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு செட்டிங்கில் பார்க்கறதுக்கு உங்களால் முடியாது. சம்திங் லைக் தட் ஸோ நான் வேறு புக்ஸ்லாம் வந்து படிக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு மூவி படிக்கிற ஃபீல் வரும். அண்ட் அந்த பிராண்டன் சாண்டர்சன் புக் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டிவி ஷோ நான் பிஞ்ச் பண்ணுற ஃபீல் எனக்கு வரும். ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. பட் ஸ்டில் அது ஒரு டைனி ரீசன் நான் வந்து கம்மியான புக்ஸ் படித்ததுக்கு. நான் அந்த புக்கை பற்றி சொல்லணும்னா நான் வந்து செப்பரேட்டாக ரிவ்யூ போடலான்னு இருக்கேன். பட் ஆனால் அது இங்கிலீஷில் போடலானுங்க, பிகாஸ் லைக் அல்கோரிதம் லைட்டாக அப்ளை பண்ணி பார்ப்பேன், கன்ஃபார்ம் வியூஸ் வராது அதுனும். பட் ஆனால் அதுக்காக நான் மேபி இப்போ உங்களுக்கு தமிழ் ரிவ்யூ வேணும்னா ஆல்ரெடி நான் பிராண்டன் சாண்டர்சன் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயம் தான் இருக்குது. பட் ஆனால் இந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய லைக் அதுக்கு நான் ஒரு தாட் கொண்டு வரணும்ல, லைக் வே ஆஃப் கிங் பெட்டராக இருந்துச்சா, வேர்ட்ஸ் ஆஃப் ரேடியன்ஸ் பெட்டராக இருந்துச்சா, இந்த புக் தான் என்னோடய ஃபேவரட் புக் பிராண்டன் சாண்டர்சன் இதுக்கு ரைட் பண்ணதா, ஸ்டார்ம்லைட் ஆர்க்கைவில் இந்த புக் தான் என்னோடய ஃபேவரட் புக்கு. அதுக்கு நான் ஒரு தாட் ப்ராசஸ் இந்த புக்கை முடிச்சுட்டு லைக் ஏன் அவ்வளோ நாள் எனக்கு இருந்துச்சு. பிகாஸ் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக்ஸோட நான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். லைக் 1300 pages நான் 1 month எவ்ரிடே ஒரு 50 page படிக்கிறேன். அண்ட் தென் லைக் லாட் ஆஃப் திங்ஸ் ஹேப்பன். இதில் வந்து ஒரு விஷயமா சொல்லணும் இல்லை, பேசிக்காக ஒரு கேரக்டர்ஸ் ஒரு 5-6 மெயின் கேரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கான ஆர்க் நடக்குது, அது ஐ ரிமெம்பர் கிளியர்லி. பட் தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் அந்த கேரக்டர்ஸ் சில கேரக்டர்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறது, அதில் வர ஒரு மொமெண்ட்டாக இருக்கட்டும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ மூமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பிகாஸ் பிராண்டன் சாண்டர்சன் அதில் புக் எண்டில் தான் ஐ மூமெண்ட்ஸ் யூஸ்வலாக வரும், அது வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பட் இதில் வந்து இந்த ஐ மூமெண்ட்ஸ் அந்த எண்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பீக் லிட்ரேச்சர் அப்படி தான் சொல்லணும். அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. பட் அதை க்ளோஸ் பண்ணும்போது அதுவும் நான் ஃபார் சம் ரீசன் வே ஆஃப் கிங்ஸ் வந்து ஸ்டில் மை ஃபேவரட் புக்குன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. வேர்ட்ஸ் ஆஃப் ரேடியன்ஸில் நிறைய ஐ மூமெண்ட்ஸ் அண்ட் இட் வாஸ் நீங்கள் தனியான இதுப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ் ஆஃப் ரேடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக். இது அதுதான் மோஸ்ட் பாப்புலர் ஹைலி ரேட்டட் புக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ம்லைட் ஆர்க்கைவ் ஒரு பிராண்டன் சாண்டர்சன் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ் ஆஃப் ரேடியன்ஸ். அண்ட் ஐ கெட் இட். மேபி இன்னும் கொஞ்சம் டைம் பாஸ் பண்ண பிறகு ஆல்மோஸ்ட் நியர் 1 million words ஃப்ரம் பிராண்டன் சாண்டர்சன் நான் 3 months படிச்சிருக்கேன். ஸோ மேபி தட்ஸ் கைண்ட் ஆஃப் பர்ன் அவுட். ஸோ டேஸ் போக போக எனக்கு வந்து கொஞ்சம் தெளிவாகுது வேர்ட்ஸ் ஆஃப் ரேடியன்ஸ் மேலே இருக்கிற ஒப்பீனியன் எனக்கு ஃபார்ம் ஆகுது. அண்ட் தென் ஒரு குட்டி புக்கை உள்ள தள்ளலான்னு சொல்லிதான் ஆல்வேஸ் நான் ஒரு குட்டி புக்கை உள்ள தள்ளனா படிக்கிற சீரீஸ் ஷெர்லாக் ஹோம்ஸ். இந்த வாட்டி தான் நான் ரியலைஸ் பண்ணேன். நான் இது வரைக்கும் படித்த எல்லா ஷெர்லாக் ஹோம்ஸ் சீரீஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நாவல், அது வந்து ஒரு க்ரைம் ஆர் ஒரு மிஸ்ட்ரியை ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த half ஆஃப் த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்ட்ரி ஆல்மோஸ்ட் சால்வ் ஆகிரும். லைக் எப்போயுமே ஷெர்லாக் ஹோம்ஸ் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஷெர்லாக் ஹோம்ஸ் அந்த மிஸ்ட்ரி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் அந்த எண்டிங்காக இருக்கும்.
அண்ட் எல்லா புக்லேயும் அந்த ஆஃப் புக்கில் வந்து அந்த மிஸ்ட்ரி சால்வ் ஆகிடும். அண்ட் தென் ஒரு ஆஃப் த புக் ஆர் அட்லீஸ்ட் ஒரு 25% புக் என்ன பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர்ஸோடைய ஒரு பேக் ஸ்டோரி, அவங்களுடைய ஒரு ஃப்ளாஷ்பேக், தமிழ் படத்தில் அவங்க அந்த மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி எப்போயுமே ஒரு ஷெர்லாக் ஹோம்ஸ் புக்கில் வந்து வரும். ஐ லைக் தட். அப்போ வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சி. பட் நான் இப்போ தான் ரியலைஸ் பண்ணேன், கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஷெர்லாக் ஹோம்ஸ் ஸ்டோரிஸ், ஷார்ட் ஸ்டோரிஸ் ஆஃப் ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங் டு எக்ஸிஸ்ட். பிகாஸ் ஷெர்லாக் ஹோம்ஸ் அந்த மிஸ்ட்ரி ஆரம்பிக்குது, அந்த மிஸ்ட்ரி பாதி புக்கில் முடியுது, அந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. அண்ட் அதில் வந்து அவங்க ப்ளே பண்ணுற டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சீன்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மிஸ்ட்ரிஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் க்ரைம்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சுச்சுவேஷன் சினாரியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா செஃப் கிஷன் இட்ஸ் பர்ஃபெக்ட். ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் எனக்கு நான் எப்போயோ வாங்கின ஒரு அட்வென்ச்சர் ஆஃப் ஷெர்லாக் ஹோம்ஸ் சொல்லிட்டு சீரிஸ் புக் ஒன்று, அட்வென்ச்சர் ஆஃப் ஷெர்லாக் ஹோம்ஸ் சொல்லிட்டு புக் ஒன்று இருக்குது. அது இப்போ படிக்கிறதுக்கு எனக்கு மோட்டிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஆஃப் த ஹில்ல இருக்கேன். பட் ஐ காட் அ லாட் ஆஃப் புக்ஸ் டு ரீட் பிஃபோர் தட். ஹிஸ்ட்ரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா தி அட்வென்ச்சர் ஆஃப் டையிங் டிடெக்டிவ். ஸோ டையிங் டிடெக்டிவ் யாரும் இல்லை, ஷெர்லாக் ஹோம்ஸ் தான். பட் இந்த சாப்டர் இந்த மிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மிஸ்ட்ரின்றதை விட இது வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட். நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து நம்ம மைண்டில் வந்து ப்ளே பண்ணுற ஒரு கேம். அந்த சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாப்டர் எவர் ரெட் அபவுட் ஷெர்லாக் ஹோம்ஸ். இட்ஸ் அ பெஸ்ட் திங். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷெர்லாக் ஹோம்ஸ்க்கு வந்து ஏதோ ஒரு இல்னஸ் வந்துருக்கும். வாட்சன் வாட்சன் வந்து கட்சினா பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டாக்டர். பட் ஆனால் வாட்சனை வந்து அவரை க்யூர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஷெர்லாக் ஹோம்ஸ் அந்த சீன் அவங்க வீட்டில் மாட்டோம், அந்த பேக்கர் ஸ்ட்ரீட்டில் இருக்க அந்த வீட்டில் மாட்டோம் தான் அந்த மொத்த சாப்டருமே நடக்கும். இட்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாப்டர். அண்ட் தென் ஈஸ் லாஸ்ட் போ வந்து பார்த்திங்கன்னா அதுதான் வந்து புக்கோட பேரும், அதுதான் வந்து லாஸ்ட் சாப்டரும். படிக்கும்போது எனக்கு தெரியல, பட் அதுக்கப்புறம் ரிசர்ச் பண்ணும்போது தெரிஞ்சது தட்ஸ் தி லாஸ்ட் எவர் சாப்டர் ஆஃப் ஷெர்லாக் ஹோம்ஸ், நாட் ரிட்டன். அதுக்கப்புறம் புக்ஸ் எழுதியிருக்காங்க, பட் அந்த புக்ஸில் அந்த ஸ்டோரியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த ப்ரீக்வல்ஸ் தான். ஸோ இதில் இருக்க அந்த லாஸ்ட் சாப்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் லைன் ஆஃப் ஷெர்லாக் ஹோம்ஸ். அண்ட் லிட்டில் பிட் ஸ்பாய்லர்ஸ், அது எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா த லாஸ்ட் மிஸ்ட்ரி ஷெர்லாக் ஹோம்ஸ் ஆர் சால்வ் வந்து பார்த்தீங்கன்னா பிகினிங் ஆஃப் தி வேர்ல்ட் வார் 1914 ஆகஸ்ட் சம் டேட். அதனால வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் 1 வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம்ஸ் ஆஃப் ஸ்பைஸ், கேம்ஸ் ஆஃப் சோல்ஜர்ஸ், கேம்ஸ் ஆஃப் பொலிட்டிஷியன் ஸ்டார்ட் ஆகுது. there's no more game for the mystery detective. It doesn't need anymore. The society doesn't need anymore. அண்ட் அந்த விக்டோரியன் ஏரா வந்து இந்த வேர்ல்ட் வார் ஸ்டார்ட் ஆகும்போது முடியுது வித் ஷெர்லாக் ஹோம்ஸ் அட்வென்ச்சர்ஸ். அது படிக்கும்போது ஐ வாஸ் லைக் த்ரில்ட் அண்ட் சேட் அட் த சேம் டைம். பட் ஐ காட் மோர் டு ரீட். நிறைய புக்ஸ் இன்னும் இருக்கு ஷெர்லாக் ஹோம்ஸில். ஸோ ஐம் ஃபைன் வித் தட். பட் ஸ்டில் witnessing a last story of a world famous detective was kind of a dull or kind of moment. Maybe see ஜூலையில் தான் ஆக்சுவலி என்னோட பொட்டன்ஷியலை நான் டெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ I'm gonna pick like all 200, 300, 400 பேஜ் புக் மாதிரி படித்து ஆக்சுவலி எனக்கு அந்த பொட்டன்ஷியல் இருக்கா உடனே புக்கு ஸ்விட்ச் ஆகுறது. ஏன்னா புக் டியூபர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 40-50 புக்ஸ் இயருக்கு படிச்சுட்ருக்கேன். மேபி அதுதான் ஃபஸ்ட் ரைட் டு பி புக் டியூப்னு நினைக்கிறேன். நான் புக் டியூப் ஸ்டார்ட் பண்ணப்போ 50 புக்கு படிச்சுட்டேன். ஸோ சில புக்ஸை பற்றி எனக்கு பேச தெரியும்னு சொல்லி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்து புக் டியூப்லேயே ஊறி போனேன். ஸோ நீங்கள் வந்து இப்போயே சில புக் ரெக்கமெண்டேஷன், இந்த புக் எப்படிப்பட்ட புக்குன்னு கேட்டிங்கன்னா நான் ஃபுல் ரிவ்யூ சொல்லுவேன். இந்த புக்கு நான் படிக்காமே. பிகாஸ் நான் பழைய ரிவ்யூவர்ஸ் பல புக் டியூபர்ஸ் அந்த புக்ஸை பற்றி பேசி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதை வந்து நான் ஃப்ராங்காக ஒத்துக்கிறேன். நான் புக் எடுக்கிறது முன்னாடி தெரியும் அந்த புக் எனக்கு பிடிக்குமா பிடிக்காதுன்னு. பிகாஸ் ஐ ஹர்ட் லாட் அபவுட் தட் புக் இந்த புக் டியூப். ஸோ லெட்ஸ் see இந்த இயர் தான் நான் பார்ப்போம் மோர் தென் 20 என்னால் படிக்க முடியுதான்னு பார்ப்போம். மூவிஸ் ஓகே. எஸ் நான் இப்போது ஒரு புக்கு மேலே இன்னொரு புக்கு படிச்சிட்டேன்னு பார்த்தீங்கன்னா மூவிஸ் வந்து அப்படியே டவுன் ஆயிரும். அண்ட் இந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பெத்தட்டிக். பிகாஸ் நான் ஜஸ்ட் வாட்ச்ட் 4 movies. 4 வந்து பார்த்தீங்கன்னா 2026 வந்த ஃபில்ம்ஸ். அதில் வந்து 2 of them I watched in theatre. Okay, so it's gonna be a short video. So first movie வந்து பார்த்தீங்கன்னா அப்சஷன். எஸ், ஹைப் ட்ரெயின் ட்ராவல் பண்ண அந்த ஹைப் ட்ரெயின் வாஸ் ஆக்சுவலி குட். அப்சஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹைப் நம்ம ஏரியாவிலே வந்துச்சு, இல்லை வேர்ல்டு வைட்லேயும் வந்துச்சு. அந்த ஹைப் இஸ் கைண்ட் ஆஃப் ரியல். லைக் ஆரர் வந்து ஏன்னா ஆரரில் வந்து நல்ல ஃபிலிம் எடுக்கிறது வந்து எல்லாம் ஈஸியாக சொல்லுவேன். ஆரர் வந்து நல்ல ஃபிலிம் எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸின்னு. பட் இட்ஸ் நாட் தட். பிகாஸ் ஹாரர் ஜானர் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் பீன் டன் அ லாட் இன் டிஃப்ரெண்ட் வேவ்ஸ். பட் அதுலேயும் ஸ்டில் பீப்புளை வந்து அதை ஃபீல் பண்ண வைக்கிறது, பீப்புள்கிட்ட வந்து ஒரு எமோஷன்ஸ் அந்த ஹாரர்லேருந்து கொண்டு வருது. எஸ்,
இது வந்து நாட் த இன்னோவேட்டட் ஹாரர் இல்லை தான், பிகாஸ் தே யூஸ் லாட் ஆஃப் அந்த யூஷுவல் ஹாரர் சவுண்ட் எஃபெக்ட்ஸ். சவுண்ட் டிசைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைக் ஆல்மோஸ்ட் நம்ம காஞ்சனா அரண்மனை ஃபிலிமில் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் சவுண்ட் டிசைன்ஸ் இருந்துச்சு. யூ காட் அட்மிட் தட், பிகாஸ் அது இல்லாமல் இருந்தால் இந்த ஃபிலிமுக்கு இந்த மாதிரி இருந்திருக்குமான்னு கூட சொல்ல முடியாது. பிகாஸ் அந்த ஹாரர் மூமெண்ட்ஸ்லாம் வந்து அந்த அட்மாஸ்பியரிக்காக மட்டுமே கொண்டு போயிருந்தேன்னா நம்ம ஆடியன்ஸ் கிட்ட வந்து அது அவ்வளோ பாப்புலராக இருக்குமான்னு ஐ டோன்ட் நோ. பிகாஸ் அந்த மாதிரி நிறைய ஃபிலிம்ஸ் வந்து ஃப்ளாப் ஆகிருக்கு. யூனோ வி காட் கன்சிடர் தட். அந்த மாதிரி நிறைய ஃபிலிம்ஸ் வந்து அது வந்து அந்த ஹாரர் ஃபேன்ஸ்க்கு பிடிச்ச ஃபிலிம்ஸாக இருக்கும். பட் ஆனால் அது வந்து ஃப்ளாப் ஆகிருக்கு. ஸோ இவங்க வந்து ஸ்டில் அந்த அட்மாஸ்பியர் லெவல் ஹாரர் கொண்டு வரதுக்கான ஒரு பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு ஃபிலிம். பட் தே வாண்ட் டு make it mainstream, and I get that, and that happened too. Like it became one of the most box office profit film ever. Iron Lung, that's what I'm talking about. Iron Lung is such a passionate film from a filmmaker. நான் வந்து மார்க்கிப்ளேயர் ஃபேன். அந்த மாதிரி மார்க்கிப்ளேயரை வந்து நான் என்னுடைய ஃபேவரட்டான யூடியூபர்ஸ் கூட கொலாப் பண்ண படம் நான் பார்த்துருக்கேன். காரிடர் க்ரூ ஆர் பியூடிஃபை அந்த மாதிரி டைமில் நான் பார்த்துருக்கேன். பட் இவ்வளோ பேஷன் ஃபில்ம் மேக்கிங் அவர் இருக்குன்னு எனக்கு தெரியாது. பிகாஸ் அது வந்து ஜஸ்ட் ஒன் காய். இட்ஸ் கைண்ட் ஆஃப் யூனோ அந்த ஃபேன்ஸ் வந்து பார்க்கறதுக்கான, பிகாஸ் அவங்க ஃபேன்ஸ் ஆல்ரெடி அவர் வந்து 1 or 2 hours ஸ்ட்ரீம் பண்ணதை பார்ப்பாங்க. 2 hour ஃபில்ம் அவர் ஆக்ட் பண்ணுறது அவங்க ஃபேன்ஸ் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். பட் ஐம் நாட் ஒன் ஆஃப் தெம், அண்ட் ஐ ஸ்டில் என்ஜாய் த மூவி. யூனோ த வே தட் கிரியேட்டட் தட் அட்மாஸ்பியரிக், தட் வியர்ட் sci-fi ஹாரர், அது ஏன் அதை பற்றி பேசுகிறாங்க. பட் யூனோ இட்ஸ் நாட் கோன் பி அப்சஷன் லெவல் ஆஃப் ஃபேமஸ். ஐ நோ தட், பட் இட் ஷுட் பி டாக்ட் அமாங் தீஸ் எ லாட். நம்ம ஏரியாவில் வந்து அயன்லங்க எப்பவுமே எல்லாரும் விட்டுறாங்க. பேக் ரூம்ஸ் இது பேசுகிறாங்க, அயன்லங்க எல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறாங்க. அண்ட் தென் வாட்ச் ஹக்கும். லைனாக ஆர்டர் ஃபிலிம்ஸாக பார்த்துருந்தேன். ஏன் தெரியல, ஹக்கும் வந்து ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்தப்போ ஏதாவது ஒரு படம் பார்க்கலான்னு பார்த்துட்டு நான் சொன்ன மாதிரி இதில் அந்த அட்மாஸ்பியரிக் ஹாரர் வந்து அவங்க நிறைய ட்ரை பண்ணியிருப்பாங்க. இட் வாஸ் குட், பட் லாட் ஆஃப் யூஷுவல் ஹாரர் எலமெண்ட்ஸ் ஆர் யூஷுவல் ஹாரர் திங்ஸ் வந்து நான் அதில் பார்த்தேன். லைக் அப்சஷன் அந்த மாதிரி. பட் அப்சஷனில் வேறு மாதிரி, அப்சஷனில் வந்து கேரக்டர்ஸை வச்சு நம்மளை ஒரு மாதிரி என்கேஜ் பண்ணிட்டாங்க. அந்த சுச்சுவேஷனே நம்மளுக்கு புதுசாக ஹார்டாக அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததால் நமக்கு அப்சஷன் பிடிச்சிருச்சு. பட் அக்கும் இன்னும் ஹோல் மேன்ஷனில் ஒரு விச் அந்த மாதிரி ரொம்ப யூஸ்வலான ட்ரோப்ஸ் தான். பட் ஐ ஸ்டில் தே மேக் இட் இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம். ஸோ ஐ கேவ் இட் 3.5 stars. And then I watched Disclosure Day. Disclosure Day right now, it's my favorite film of the year for now. Yes, I watched Project Element. Yes, I watched Obsession. Because இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹேட் வருது அப்சஷனுக்கு அண்ட் இட்ஸ் டிஸ்க்ளோஷர் டேக்கு. அண்ட் ஐ கைண்ட் ஆஃப் கெட் இட். யூனோ நான் வந்து ஐம் கம்மிங் ஃப்ரம் அ பாயிண்ட் ஆஃப் வியூ வேர் நான் வந்து ஸ்பீல்பர்கோடைய ஊஸ்ட்டு போட்ட ஃபேன், ஸ்பீல்பர்கோட கன்னி. நீங்கள் வந்து நான் வந்து அதை பற்றி இவ்வளோ பெரிய 23 வயசு பையனாகிட்டு இன்னும் நான் வந்து விம்சிக்கல் ஒண்டர் பற்றி பேசணுன்னு நீங்கள் நினைக்கலாம். பட் தட்ஸ் ட்ரூ. நீங்கள் சின்ன வயசில் ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு ஃபிலிம் பார்த்தப்போ ஒரு ஃபீல் இருக்குது. நான் சின்ன வயசில் ஃபஸ்ட் டைம் என் ஃபிலிம் வந்து ஸ்பீல்பர்க் ஃபிலிம் பார்த்தேன்னு சொல்லலை. பட் சின்ன வயசில் நம்மளுக்குலாம் ஒரு ஒண்டர் இருக்கும். ஒரு டால் பில்டிங்கை பார்த்தப்போ இல்லைனா ஒரு மவுண்டனை பார்க்குறப்போ ஃபஸ்ட் டைம் பார்த்தப்போ அந்த ஒரு ஒண்டர் இருக்கும்ல. ஐ டோன்ட் நோ ஹவு இட் டஸ் இட். பட் நீங்கள் அந்த பழைய ஸ்பீல்பர்க் ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லை ஜஸ்ட் அவருடைய அந்த மெயின் ஸ்ட்ரீம் பிளாக் பஸ்டர் ஃபிலிம்ஸ் லைக் ரெடி பிளேயர் 1 எடுத்ததுக்கு ஆர் மைனாரிட்டி ரிப்போர்ட் ஆர் தி வார் ஆஃப் த வேர்ல்ட்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஸ்டில் அந்த ஒண்டர் சம்திங் அபவுட் த வே யூ ஷூஸ், த வே ஃப்ரேம்ஸ், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒண்டரை வந்து எனக்கு அப்படியே சர்வ் பண்ணி வயலில் எடுத்து ஊட்டு வர மாதிரி இருக்கும். அந்த ஒண்டர், அந்த விம்சிக்கல். ஈவன் தோ த ஃபில்ம் இஸ் சம்திங் அவுட் ஆஃப் டு பி கன்சிடர் ஆஸ் விம்சி. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேபி நம்ம வந்து நம்ம நிறைய மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிமில் பார்த்த பிறகு அந்த ஏலியன்ஸ்லாம் பார்த்த பிறகு அந்த ஏலியன்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற எவ்ரி மந்த்தில் இருக்க ஃபிலிம்ஸில் வந்து நார்மலாக ஏலியன்ஸ் வந்துருக்கு. மார்வல் ஃபிலிம்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஏலியன்ஸ்ன்றது ரொம்ப நார்மல் ஆக்கிடுச்சு. பட் ஸ்டில் அவ்வளோ பழைய ஒரு ஏலியன் ட்ரோப். அந்த ஏலியன்ஸ் லுக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழைய ஏலியன்னு சொன்னோடனே குழந்தை வரிகிற ஏலியன்ஸாக அதில் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஸ்டில் அந்த ஏலியன்ஸ்க்கான ஒரு ஒண்டர், அந்த மிஸ்ட்ரியை மெயின்டைன் பண்ணுது. அண்ட் தென் இட்ஸ் ஆக்ஷன் ஃபில்ம். இட்ஸ் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா சேசிங் ஆக்ஷன் ஃபில்ம். அந்த சேசிங் ஆக்ஷன் மொத்தமாக ஃப்ரேம் பண்ணுறதுமாகட்டும், தி ஸ்பீல்பர்க் டைரக்டர் த ஷேர் ஆஃப் தட் ஃபில்ம். பட் ஃபஸ்ட் டைம் ஒரு ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நாட் ஃபஸ்ட் டைம், லாட் ஆஃப் டைம் இட் ஹேப்பன். அந்த ஸ்கிரிப்ட் வந்து சம்மன் ஷுட் ஹவ் ரீரோட் இட், இன்னும் 2-3 டிராஃப்ட் அதை செக் ஓவர் பண்ணி சில விஷயத்தை அதில் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இட்ஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபில்ம் ஆஃப் திஸ் டிக்கேடாக இருந்திருக்கும். பட் த வே தே
இதில் வந்து நிறைய நியூ திங்ஸ் இதில் ட்ரை பண்ணியிருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா லைக் நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட போய்ட்டு அந்த நம்ம மெயின் வில்லன்ஸ் மாதிரி கன்சிடர் பண்ணுற ஒரு இதில் போய்ட்டு நம்ம ஹீரோ வந்து மாட்டிட்டப்போ ஸோ நார்மல் ஃபில்ம் வந்து அது ஒரு ஆக்ஷன் சீன், அது ஆக்ஷன் சீனில் போய் கூட்டின்னு வருது. பட் இந்த ஃபிலிமில் எமிலி பிளண்ட் அந்த மொத்த சீனும் அவங்க வந்து எப்படி அவங்களுடைய இவங்க எந்த சுச்சுவேஷன் இருக்காங்க, இட்ஸ் டோட்டலி அவுட் ஆஃப் பவர் ஃப்ரம் ஹியூமன் பீங்ஸ், டோட்டலி ஓவர் பவர் ஃப்ரம் ஹியூமன் பீங்ஸ்ன்றதை வந்து காட்டுறதுக்கு வந்து அந்த ஓவரால் சீன் எப்படி போய்ட்டு அந்த ஜாஷா கானர் வந்து அவங்க வெளியே கொண்டு வந்தாங்கன்றது வந்து இட் கைண்ட் ஆஃப் மேட் தட் ஃபில்ம். அந்த ஓவரால் அந்த லைக் அந்த ஒரு ஃபார்ம் ஹவுஸில் நடக்கிற அந்த ஃபில்ம் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அந்த சேசிங் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அந்த அவங்க இன்விசிபிளாக அந்த ஹவுஸில் அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும், பார்த்தீங்கன்னா a lot of sets that was so good in Disclosure Day. பட் அந்த எண்டிங் வந்து முக்கியமாக நம்ம ஆடியன்ஸ் கிட்ட கூட நான் சொல்லுவேன், ஒரு மோஸ்ட்லி அந்த ஹாலிவுட் பழைய 90s ஆடியன்ஸ் எண்டிங்கில் ஒரு நியூஸை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு டிவி நியூஸில் போகிறோம், டிவியில் வந்து நாங்கள் ரிவீல் பண்ண போகிறோம், எல்லோரும் அந்த ஃபோனில் வந்து அந்த நியூஸ் எல்லோரும் பார்க்குறது. ஐ கெட் இட். இது வந்து தமிழ் சினிமாவில் மோஸ்ட் யூஸ்டு எண்டிங் ஷங்கர் ஃபில்ம், ஏஆர் முருகதாஸ் ஃபில்ம். இன்னும் ஹிந்தியில் எடுத்திங்கன்னா எல்லாத்துலேயுமே அது ஒன்று இருக்கும். நம்ம அதை பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னும் ரொம்ப கிளிஷியாவாக ஃபீலாக இருக்கும். அந்த ஹாலிவுட்லேயும் அந்த மாதிரி இருக்குது. எஸ், தட் வாஸ் தட். பட் ஸ்டில் அவங்க ஃபோன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீல்பர்க் ஃப்ளேர் அதில் தட்ஸ் எனஃப் ஃபார் மீ. பட் ஐ கெட் இட். அந்த எண்டிங் எனக்கு புரியுது. அதுக்கப்புறம் ஏலியனே அவங்ககிட்ட இருக்குன்னா எதுக்காக அவங்க இது எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு புரியுது. பட் ஐ காட் தட் அந்த ஐடியா ஆஃப் த ஏலியன் பீங் மிஸ்ட்ரீட்டட், ஏலியன் வந்து நம்ம இத்தனை நாள் வந்து மிஸ்ட்ரீட் பண்ணுறோன்ற அந்த ஒரு ஆங்கிளோ பிடிச்சிருந்துச்சு. இஃப் திங்க் அபவுட் யூனோ க்ளோஸ் என்கவுண்டர்ஸ் வித் த தேர்ட் கைண்ட் வந்து இது கிட்டத்தட்ட ஒரு 40 years இத்தனை வருஷம் கழித்து வருது. அந்த ஸ்டோரியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் மீட் தி ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் நடந்து பல இயர்ஸ் கழித்து இன்ஃபர்மேஷன் இப்போ ரிவீல் ஆகுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலைட் கிளாஸ் ஆஃப் மெம்பர்ஸ் மட்டும் தான் அந்த ஃபர்ஸ்ட் கான்டாக்டை பார்ப்பாங்க, விச் இஸ் க்ளோஸ் என்கவுண்டர்ஸ் வித் தேர்ட் கைண்டில். It's not direct sequel, but I kind of like that connection, you know. So if you have those things, those perspective, like where I'm coming from, you will love that film more. But I gotta be honest, I'll go rewatch all that film because I will rewatch Project Hail Mary, Obsession and Disclosure Day, and then I'll give to my point. Here end முடியும்போது இது என்னோட ஃபேவரட் ஃபில்ம்னு I will consider that. But right now, Disclosure Day is my favorite film. You can do nothing about that. No one's gonna watch, so that's fine. So these are the movies I watched, these are the books I read. See you later. Ciao, adios.